இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற இன்ப நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மகிமை நேர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நாம் தொடர்ந்து இந்த கிறிஸ்துமஸ் காலங்களிலும் கூட நம் கிறிஸ்துமஸ் பரிசு என்ற தலைப்பின் கீழே தொடர்ந்து நாம் தியானித்து வருகிறோம். இன்றைக்கு ஒவ்வொரு நாட்களாக கிறிஸ்மஸுக்கு நம்ம என்னெல்லாம் பரிசு கொடுக்க, அன்பை பரிசாக கொடுங்க, சந்தோஷத்தை நன்றியை பரிசாக கொடுங்கள், சமாதானத்தை பரிசாக கொடுங்க, இயேசுவை பரிசாக கொடுங்கள், மகிழ்ச்சியை பரிசாக கொடுங்கள் என்றெல்லாம் சொல்லி நாம் தியானித்தோம். இன்றைக்கு அநேக சூழ்நிலையிலே நாம் இந்த கிறிஸ்மஸ் காலங்களில் நாம் சோர்ந்து விடுகிறோம். ஏதோ பண்டிகை வருது, போகணும், வந்தது போகுது அப்படின்னு இருக்கிறத விட நாம் சில நேரங்களில் மற்றவர்களுக்கு ஏதாவது ஒரு காரியத்தை நாம் பரிசீலிக்கிறோம். இன்னும் அதை குறித்து நாம் பார்க்கின்றது அமெரிக்கா தேசத்தில் அங்கே நடந்த ஒரு சம்பவம். அங்கே ஒரு பெண்மணி மிகுந்த மெலிந்த நிலைமையிலே மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டார். அப்போது மருத்துவமனையில் இருக்கிற டாக்டர்ஸ்லாம் கேட்காங்க, என்ன உனக்கு என்ன நடந்தது என்று கேட்டார்கள். கேட்கும்போது அங்கே மருத்துவர்கள்லாம் அதிர்ந்து போனாங்க. என்னென்னா, அந்த பெண்மணி அவங்களுக்கு கணவனுக்கும் மனைவிக்கும் வேலை இல்லாமல் போய்விட்டது. இப்போது அவர்கள் பகுதி நேரமாக வேலை செய்கிறார்கள். அப்படி வேலை, நிரந்தரமான வேலை கிடையாது, கிடைக்கிற வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரே ஒரு ஆசை, அவளுக்கு 2 பிள்ளைகள் இருக்காங்க. அந்த 2 பிள்ளைகளுக்கும் கிறிஸ்மஸில் ஏதாவது கிஃப்ட் கொடுக்கணும், பரிசு கொடுக்கணுன்ட்டு பணத்தை சேகரித்து சாப்பிடாமலே இருந்திருக்கிறார்கள். சாப்பிடாமல் இருந்து சேகரித்து பிள்ளைகளுக்கு பரிசு கொடுக்க வேண்டும் என்று நினைத்தார்கள். ஆனால் அவர்களுக்கு வியாதியே பரிசாக கிடைத்தது. ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கும் அநேக ஏழ்மையில் இருக்கிற பிள்ளைகள் இருக்கிறாங்க. அவங்க கிறிஸ்மஸை கொண்டாடணும், சந்தோஷமாக கொண்டாடணுன்ட்டு நிறைய காரியங்களுக்கு அவங்க போயிட்டே இருக்காங்க. ஆனால் அவர்கள் கடைசியில் ஏழ்மையிலே அவர்கள் துக்கத்தோடு இருக்கிறார்கள். பிரியமானவர்கள், இன்றைக்கு அநேக பிள்ளைகள், அநேகர் இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் எப்படிப்பட்ட கொண்டாட்டத்தில் ஈடுபடுகிறோம்? ஏழைகளுக்கு இறங்குகிறோமா? வசனம் சொல்கிறது நெகேமியா 8:10 கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுடைய பலன் என்று சொல்கிறது. பிரியமானவர்களே, இந்த சம்பவத்துல அவர்கள் மகிழ்ச்சியை விட்டுவிட்டு, கர்த்தருக்குள்ள இருக்கிற மகிழ்ச்சியை விட்டுவிட்டு உலக பிரகாரமான மகிழ்ச்சியை தேடி அவர்கள் பலனை இழந்து விட்டார்கள். பிரியமானவர்களே, இந்த கிறிஸ்மஸ் நாள்ல நம்ம எத்தனை பேர் பட்டாசு வாங்கியிருக்கோம்? 10,000க்கு பட்டாசு வாங்கணும். சில பெருமையா சொல்லுவாங்க, 10,000க்கு இத்தனை ரூபாய்க்கு நான் பட்டா சாரி எடுத்தேன், இல்லை இத்தனை ரூபாய்க்கு நான் ஆடை வாங்கினேன், உடை எடுத்தோம், ட்ரெஸ் எடுத்தோம், இவ்வளவு காரியங்கள் செஞ்சோம் என்று சொல்கிறோம். எத்தனை பேர் ஏழைகளுக்கு கொடுக்கிறோம்? பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நமக்குள்ளாகவே கர்த்தர் பேசுவார் என்றால் வசனம் சொல்கிறது, நீதிமொழிகள் 19:17 ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறார், அவன் கொடுக்கிறதை அவர் திரும்பி கொடுக்கிறாங்க. பிரியமானவர்களே, இன்றைக்கு அநேகர் செய்கிற ஒரு காரியம், நமக்கு ஒரு பிறந்த நாளோ, ஒரு திருமண நாளோ, இல்லை ஏதோ ஒரு நினைவு நாளோ, நம்ம ஒரு நிறுவனத்துக்கோ, இல்லை ஒரு காப்பகத்துக்கோ, ஒரு முதிர் இல்லத்துக்கோ சென்று நாம் என்ன செய்து விடுகிறோம்? கொஞ்சம் பணத்தை கொடுத்து விட்டு, அவர்களுக்கு சாப்பாடு கொடுத்து விட்டு, போதும் அவ்வளோதான், நான் ஏழைக்கு கொடுத்து விட்டேன் என்று சொல்கிறோம். பிரியமானவர்களே, இதே போன்ற ஒரு கிறிஸ்மஸ் நாளிலே நாங்கள் ஒரு காப்பகத்துக்கு சென்றிருந்தோம். அப்போ அவங்கள்ட்டலாம் பேசி கொண்டிருக்கும் போது அவங்க சொன்னாங்க, எல்லாரும் வருவாங்க, சாப்பாடு தருவாங்க, போயிட்டே இருப்பாங்க, ஆனால் நீங்கள் எங்கள் கூட இருந்து பேசினது ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுன்னு சொன்னாங்க. அப்படி பிரியமானவர், எத்தனையோ பேர் ஏழ்மை நிலையில் இருக்கிறாங்க, உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிறாங்க, உங்கள் நண்பர்கள் இருக்காங்க, அவர்களுக்கு ஏதாவது ஒன்று கொடுக்க உங்களால் முடிஞ்ச அளவுக்கு கொடுங்க. பாருங்க, கொடுக்கும்போது, ஏழைக்கு கொடுக்கும்போது கர்த்தருக்கு நம்ம கடன் கொடுக்கிறோம். எங்கள் வசனம் சொல்லுது, யோபு 31:19 ஒருவன் உடுப்பில்லாமல் இருந்தால் மடிந்து போகிறதையும் ஏழைக்கு மூட வஸ்திரமில்லாது இருக்கிறதையும் நான் கண்ட போதுன்னு சொல்றேன். யோபு
யாராவது உடுப்பு இல்லாமல் வஸ்திரம் இல்லாமல் இருந்தால் அவன் கொடுப்பானா? அப்படிப்பட்ட இரக்கம் உள்ளவனாக இருக்கிறான். சங்கீதம் 82:3 ஏழைக்கும் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் நியாயம் செய்து சிறுமைப்பட்டவனுக்கு திக்கற்றவனுக்கும் நீதி செய்யுங்கள் என்று சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த கிறிஸ்மஸ் நாளிலே நாம் திக்கற்ற பிள்ளைகளுக்கு, ஏழைகளுக்கு ஏதாவது ஒரு வகையிலே நாம் கொடுப்போம். ஏழைகளுக்கு கொடுத்து பாருங்க. இந்த கிறிஸ்மஸ் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு கிறிஸ்மஸாக இருக்கும். ஏழையின் சிரிப்பிலே இறைவனை காண்கிறோன்னு சொல்லுவாங்க. ஆமாம், ஏழை ஒரு கஷ்டப்பட்டவங்களுக்கு நீங்கள் உங்களால் முடிஞ்ச ஒரு 100 ரூபாவோ ஒரு 500 கொஞ்சம் அது ஏதாவது ஒரு உதவி செய்து பாருங்களேன். இந்த கிறிஸ்மஸ் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தர் இன்றைக்கு ஏழைகளுக்கு கொடுத்து, மற்றவர்களுக்கு கொடுத்து பரிசளியுங்கள். கர்த்தர் இந்த வார்த்தையை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பின் பிதாவே, இந்த நாளுக்காக நன்றி. இந்த கிறிஸ்மஸ் காலங்களிலே நாங்கள் கூட நிறைய பரிசை குறித்து பார்த்தோம். அன்பு, சமாதானம், நன்றி, இன்னும் மற்றவர்களுக்கு கொடுத்து இப்படி நிறைய காரியங்களை நாங்கள் பரிசீலிக்கணும்னு சொல்லி பார்த்தோம்ப்பா. எங்கள் வாழ்க்கையிலே இந்த கிறிஸ்மஸ்லேயே நாங்கள் அதை கடைபிடிக்க, மற்றவர்களுக்கு நாங்கள் கொடுத்து நாங்கள் சந்தோஷம் சமாதானத்தோடு இந்த கிறிஸ்மஸை நாங்கள் கொண்டாட நீங்கள் கிருபை தாங்க. துதிக்கான மகிமை முக்கிய ரெடிக்கிறோம். மீ மூலம் கேட்குற பிதாவே, ஆமென்.